இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய நன்மையும் உங்களை தொடர்வதாக என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கரைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சீஷர்களை துரிதப்படுத்தினார், ஃபோர்ஸ் பண்ணினார், கட்டாயப்படுத்தினார். இந்த 14வது அதிகாரத்தில் திரளான ஜனங்கள் இயேசுவின் சமூகத்தில் இருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 13வது வசனத்தில் பார்த்தீர்களானால் தெரியும், ஜனங்கள் இயேசு வனாந்திரத்தில் இருக்கிறதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டேன். திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறார். அப்பங்களை பெருக பண்ணி கொடுக்கிறார். ஜனங்களை அனுப்பி விடுகிறார். சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்துகிறார். யாரை துரிதப்படுத்துவோம் தெரியுமா? யாரை நம்ம கட்டாயப்படுத்துவோம் தெரியுமா? யார் மேல நமக்கு உரிமை இருக்கிறதோ, யார் மேல் நமக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்களை நாம் துரிதப்படுத்துவோம். புரியும்படி சொல்ல வேண்டுமானால், நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, ஒரு காரியம் நமக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு ஆக வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். பக்கத்து வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது, துரிதப்படுத்த முடியாது. அவங்க கிட்ட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணலாம், இந்த காரியத்தை ஒன்று செய்து கொடுப்பா, இந்த காரியத்தை ஒன்று செய்து கொடுமா என்று. ஆனால் நம்முடைய பிள்ளைங்க கிட்ட அப்படி அல்ல. நம்மளால கட்டாயப்படுத்த முடியும். இதை செய், இதை கண்டிப்பாக பண்ணு, இன்னைக்குள்ள அதை பண்ணியிருக்கணும், இப்படி நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியும், கட்டாயப்படுத்த முடியும். ஏனென்றால் அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த உரிமை இருக்கிறது. இங்கே அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தும் அவர் சீஷர்களை துரிதப்படுத்த காரணம், சீஷர்கள் அந்த முழு அதிகாரத்தை எங்க வாழ்க்கையில அந்த முழுமையாய் நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்து வந்ததுனால. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்க வாழ்க்கையில அந்த முழு உரிமை, அந்த முழு அதிகாரம் நீங்கள் அவருக்கு கொடுப்பீர்களே ஆனால், நடக்க வேண்டிய வழியில நீங்கள் நடக்க மறுத்தாலும் தயங்கினாலும் அவர் உங்களை துரிதப்படுத்தி நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. அவருடைய நோக்கம் ஒன்றுதான், நம்மை அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆமென். இந்த சீஷர்களை கர்த்தர் துரிதப்படுத்தினார். எங்கே போக? அக்கறைக்கு போக. ஆமென். பொதுவாக எப்பொழுது துரிதப்படுத்துவாங்க? போக தயங்கும் போது, போக விருப்பம் இல்லாமல் இருக்கும் போது. ஆமென். எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ஃபோர்ஸ் பண்ணாரா? இல்லை. ஆனால் சீஷர்களை பண்ணுகிறார். ஏன்? அவருக்கு முழு உரிமையை தங்கள் வாழ்க்கையில கொடுத்தார்கள். அப்படியே நாம் அவருடைய சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, சரியான பாதையிலே பயணிக்க நாம் தயங்கினாலும் கர்த்தர் நம்மை துரிதப்படுத்தி கொண்டு போவார். விட்டு கொடுப்போமா? அவர் நடத்தட்டும். அவரால் நடத்தப்படுகிறவர்களே மகிமையை கண்டு களி கூறுவார்கள். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்க வாழ்க்கையின் முழு அதிகாரம் உரிமையும் ஒருவருக்கே. நாங்க தயங்கினாலும், நாங்க ஒருவேளை முன் செல்ல மறுத்தாலும் விட்டுறாதீங்க ஆண்டவரே, துரிதப்படுத்தி கொண்டு செல்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.